கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். ரத்த கோட்டைக்குள்ளே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். நேசரின் ரத்தம் என் மேலே, நேசரின் ரத்தம் என் மேலே, நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே, நெருங்காது
மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசுவின் ரத்தத்தினால் நம்ம வெற்றி பெற்று விட்டோம். தேவனுக்கு நன்றி, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்க பாவங்களை கழுவுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரத்தம் எங்களுக்கு சுகத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, விலையேற பெற்ற உம்முடைய ரத்தத்துக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்முடைய ரத்தம் எங்களுக்கு பலத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. நீசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. நீசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம்வல்ல செயல்கள் உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்த
நீர் ஒப்பு கொடுத்தீரப்பா. நீர் சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக நீ பலியாடியே. எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமானி எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமானி நோக்கி பிழைத்து கொண்டோமையா உம்மை நோக்கி பிழைத்து கொண்டோமையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே உலகின் இரட்சகரே உலகின் இரட்சகரே உன்னத பலியாக கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வேதத்தை நாம் உண்மையாகவே படித்தோம் என்றால் அதை பேசக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு தேசத்தில் ஒரு மனிதன், அது உண்மை சம்பவம், அந்த நபர் 2 கொலை செய்துட்டார். 2 கொலை. அது மித்தமாக சட்டம் அவரை கோர்ட்டுக்கு ஏற்றி அவர் கொலை செய்ததை ப்ரூஃப் ஆச்சு. 2 கொலை செய்தார். ஸோ அதனால் அவருக்கு தூக்கு தண்டனை. அந்த காலகட்டத்தில் ப்ரீசன் மினிஸ்ட்ரி இருக்கும். ப்ரீசன் சிறைச்சாலையில் சில ஊழியம் செய்கிற சில குழுக்கள் போவார்கள். இந்த மனுஷனுக்கு தூக்கு தண்டனை 4 மாதம் சென்று தூக்கு தண்டனை உறுதிப்பட்டது. தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அவர் சிறைச்சாலையில் இருக்கிற போது இந்த கிறிஸ்துவ ஊழியத்தில் ஈடுபடுறவங்க சிறைச்சாலைக்கு போயிருக்கிறாங்க. இந்த சிறைச்சாலைக்கு போன வேளையில் அந்த நபர்கிட்ட போய் பேசியிருக்கிறாங்க. பேசிட்டு வேத வசனத்தை அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அன்று இரவு அவர் நான் மறிக்க போகிறேன்னு சொல்லி பைபிள் எடுத்து படிச்சிருக்கிறார். நீதிமொழிகள் 28:13 நினைக்கிறேன். நீதிமொழிகள் 28:13 இதை அவர் படிச்சிருக்கிறார். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அது அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று இந்த வசனத்தை அவர் சிறைச்சாலை இருக்கும்போது படிச்சிருக்கிறார். அந்த 4 மாதம் நேரத்தில் அவரை தூக்கு போடுறதுக்கு முன்பதாக கடைசி ஏதாவது வார்த்தை இருக்கான்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்பா அவர் சொன்னார், நான் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. 2 கொலை செய்ததுக்கு என்னை தூக்கு போட தகுதி உள்ளவனாக இருக்கிறேன், ஆனால் நான் 2 கொலை செய்யலை அப்படின்னாரு. அந்த கோர்ட்டில் இருக்கிற எல்லாரும் ஜட்ஜ், என்னையா உனக்கு பைத்தியமா, உனக்கு 2 கொலைனால தான் உனக்கு தண்டனை, ஆனால் இப்போ 2 கொலை இல்லை அப்படின்னு சொல்கிறிய, ஏன்? இப்போ அவர் சொன்னார், 2 கொலை செய்யலை, 5 கொலை செய்தேன்றார். உங்களுக்கு தெரிஞ்சது ஜட்ஜ், நான் 2 கொலை செய்யதான், 3 கொலையை நான் மறைச்சிட்டேன் அவங்ககிட்ட.
ஆனால் இந்த பைபிள் சொல்லுது, இந்த பைபிளை நான் படிக்கும் போது பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். எனக்கு தெரியும் எனக்கு தண்டனை உண்டு, ஆனால் நான் பொய் சொல்லிட்டு நரகம் போகிறதை காட்டிலும் பரலோகம் போக வேண்டும். பொய் சொன்னால் நான் நரகம் போயிடுவேன். அதனால் என் பாவத்தை நான் மறைத்தேன் என்றால் தூக்கில் தொங்குறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எங்கே போய் விடுவேன்? பொய் சொல்லி நான் நரகம் போயிடுவேன்னு சொல்லி இந்த உணர்ந்து அவர் இந்த வேத வசனம் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அது அறிக்கை சென்று விட்டுக்கிடுவன் இரக்கம் பெறுவானால. நான் 2 கொலை செய்யலை ஜட்ஜ், 5 கொலை செய்தேன் என்று ஒத்துக்கிட்டான். எதனால சொல்லுங்க? இந்த பைபிளை படிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுவான். 2 கொலை செய்தேன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் 5 கொலை செய்தேன் என்று அவன் ஒத்துக்கிட்டான். ஆண்டவருடைய வேத வசனம் எப்போதும் நம்ம கூட பேசக்கூடியதாக இருக்குது. ஒரு நபரை நம்ம திருத்தவோ கண்டிக்கவோ தேவையே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? இப்படி செய்யாதப்பா அப்படி செய்யாதப்பான்னு நம்ம எல்லாரும் சொல்ல தேவையே இல்லை. இது கையில் எடுத்து வாசித்தாவே எப்படி வாழணும்னு அவன் தெரிஞ்சிடும். இந்த கையில் எடுத்து வாசித்தாவே எதை நாம் விடணும்ன்ட்டு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். நம்ம பெற்றோர் நமக்கு சொல்ல தேவையில்லை, பாஸ்டர் நமக்கு சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல தேவையில்லை. ஆனால் அந்த வேதத்தை நம்ம எடுத்து வாசித்தோம் என்றால் நான் செய்கிற காரியம் சரியா சரியில்லையான்னு இந்த பைபிள் நமக்கு காட்டி கொடுத்துரும். நான் போகிற பாதை சரியான பாதையா, தவறான பாதையா, இல்லை நல்ல பாதையா என்று இந்த வேதம் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும். அல்லதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நம் கால்களுக்கு தீபமாக இருக்கின்றது. ஆமென். ஆனால் நீங்கள் பைபிளை கையில் எடுத்தீங்க, நீங்கள் யார் என்று பைபிள் உங்களுக்கு சொல்லிடும். நம்மை சுத்தப்படுத்திடும், நம்மை நல்ல மனிதனாக மாற்றிவிடும், நன்மையான கிரியைகளை செய்ய வச்சுவிடும், நற்கிரியைகளை செய்வதற்கு ஒரு காரணமாக மாறிவிடும். நம்மளை தண்டிக்கவும் நம்மளை திருத்தவும் இந்த வேதம் நமக்கு உதவி செய்யும். ஆமென். அதுதான் இந்த வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அதனால் வேதத்தை நேசியுங்கள், வாசியுங்கள், அதை வாழ்க்கையிலே கடைபிடிங்கள். நிச்சயமாக நமக்கு நன்மை உண்டாகும். இன்றைக்குள்ள வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது நல்லது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். 21 24 வரைக்கும். அது முதல் இயேசு தம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதாவே இந்த வேலைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேத வசனத்தில் இருக்கிற மகத்துவத்தை வல்லமை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக, எங்களை உருவாக்குவீராக. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். இன்று உம்முடைய வசனத்தை மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையினால் அடியனை மூடிக்கொள்ளும். கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவும் ஒரு உற்சாகத்தையும் ஜீவனை தருவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. என்னுடைய சர்மன் தலைப்பானது தி வே ஆஃப் த கிராஸ், சிலுவையின் வழி அல்ல பாதை, சிலுவையின் பாதை.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த வார்த்தை அவர் சொல்கிறதுக்கு காரணம் இருந்தது. அவர் சொல்ல வைத்தது பேதுருனால. அது பின்னணி பார்த்தீங்கன்னா, பேதுரு இடத்துல இயேசு பொதுவாக சொல்கிறார், மனுஷகுமாரன் பாடுபட வேண்டும், துன்பப்பட வேண்டும், மரிக்க வேண்டும், பின்பு 3ஆவது நாள் உயிரோடு எழ வேண்டும் என்று. அதை கேட்ட பேதுரு இயேசுவை தனியாக அழைத்து, இது உங்களிடத்தில் நடக்கக்கூடாது, இது உங்களிடத்தில் நேரிடக்கூடாது என்று சொல்லி தனியாக கொண்டு போய் பேசினதை மித்தமாக தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து, விலகி போ பிசாசே, சாத்தான் என்று சொல்லி அவரிடத்தில் இந்த வார்த்தைகளை பொதுவாக சொல்கிறார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, இப்போ தான் அந்த வார்த்தை வருது. ஏன்னா பேதுரு சொன்னதுனால, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்றால் விருப்பம் இருக்கணும், விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். தேவன் யாரையும் கட்டாயப்படுத்தலை. சபைக்கு வருவதுக்கோ இயேசுவை பின்பற்றுவதுக்கோ நீங்கள் பைபிள் படிக்கிறதுக்கோ உங்களுக்கு யாருமே கட்டாயம் இல்லை. விரும்பினால், அப்போ இயேசுவோடைய ஒரு நிபந்தனையை பாருங்கள், விரும்பினால் சாய்ஸ் கொடுக்குறாரு. நம்மளுடைய தீர்மானம், நம்முடைய முடிவு. ஒருவன் விரும்பினால் என்ன சொல்கிறார்? அவன் தன்னைதானே வெறுத்து ஒரு நிபந்தனை. அடுத்தது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இங்கே சொல்லியிருக்கிறார். தேவனுடைய மரணத்தை இன்றைக்கு திருவிருந்தில் நாம் நினைக்கிறோம். இந்த சீடர்கள் இயேசுவோடு 3 ஆண்டுகள் இருந்தார்கள். ஆனால் அந்த 3 ஆண்டுகள் எல்லாமே எவ்ரிதிங் ஓகே, எல்லாமே நல்லா இருந்தது போல் இருந்தது. ஊழியம் நல்லா இருந்தது. இயேசு அற்புத அடையாளங்கள், வியாதி எல்லாம் சுகமாக்கி அவர்கள் நல்ல ஒரு ஊழியம் செய்தார்கள். ஆனால் கடைசியில் அவர் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறார்? சீடர்களை பார்த்து, எவன் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான். ஆரம்பத்தில் இயேசு சொல்லலை. அவர்களை கூப்பிடும் போது, அழைக்கும் போது, என் பின்னால வாங்கப்பா அப்படி தான் சொன்னார். அவங்க எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் விட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் வந்துட்டாங்க. ஆனால் இடையில முடியும் போது ஒரு பயங்கரமான இடியை கொடுக்குறாரு, ஒரு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுக்குறாரு. என்ன அதிர்ச்சி பாருங்க. இது முதல் சொல்லலை, இது கடைசியில் தான் சொல்றாரு. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினா அவன் தன்னைதானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வர கடவன் என்று சொன்னதை அவளுக்கு கேட்கும் போது ஆச்சரியமா இருந்தது. அன்பானவர்களே, இயேசுடைய பிரயாணத்தில் செல்கிறோம். சிலுவை நம்ம ஒவ்வொருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் தன் சிலுவை சுமந்து கொண்டு, ஒரு அம்மா இயேசு கிட்ட சொன்னாங்க, ஆண்டவரே என் சிலுவை ரொம்ப பாரமாக இருக்குது, எனக்கு வேறு சிலுவை ஏதாவது கொடுங்க, ரொம்ப பாரமாக இருக்குது இந்த சிலுவை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேறு ஏதாவது சிலுவை கிடைக்குமான்னு. அப்போ ஆண்டு ஒரு நாள் சொப்பனத்தோடு பேசினார் அந்த அம்மா கிட்ட. அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அறையில் கொண்டு போய், ஒரு ரூமில் கொண்டு போய், நீ பாரு அங்கே நிறையா சிலுவை இருக்குது, ஏதாவது ஒன்று தூக்கிக்க, ஏதாவது ஒரு சிலுவை தூக்கிக்கன்னு. அவங்க அப்படியே பார்த்தாங்க, பெரிய சிலுவை பார்த்தாங்க, சின்ன சிலுவையை பார்த்தாங்க, ரொம்ப சின்னோண்டு பார்த்தாங்க, தங்கத்தில் இருந்தது பார்த்தாங்க, வெள்ளியில் இருந்தது பார்த்தாங்க, பலகையில் இருந்தது பார்த்தாங்க. போய் சரி ஓகே, ஒரு சின்ன சிலுவை தெரியுது, இது எனக்கு ஏற்றதாக இருக்குன்னு போய் தூக்கியிருக்காங்க. தூக்க முடியல, அந்த சிலுவை அவங்களால தூக்க முடியல. சரி இது தூக்க முடியல, பக்கத்தில் ஒன்று கட்ட மாதிரி இருக்குது, அதை போய் தூக்கும். பலகையில் செய்யப்பட்ட சிலுவை தூக்கியிருக்காங்க, அதையும் அவங்களால தூக்க முடியல. சரி அங்கே ஒன்றும் தூரத்தில் ஒன்று தெரியும், இதோட ஒன்று கொஞ்சம் பெட்டராக இருக்குதா, சரி அதனாச்சும் போய் தூக்குவோன்னு பார்த்தா அதையும் தூக்க முடியல. கடைசி ஒரு சிலுவை அங்கே இருந்ததை பார்த்தா, சரி இதனாச்சும் தூக்கி பார்ப்போன்னு தூக்கும் போது அது ஒரு தூக்க ஈஸியாக இருந்தது. தூக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போனாங்க, ஆண்டவரே இந்த சிலுவை எனக்கு கொடுங்க, இதுதான் பாரமாக இல்லை. ஆண்டவர் சொன்னா, இதுதான் உன் சிலுவை, இதுதான் உன் சிலுவை. பிரியமானவர்களே, இங்கே இருக்கிற யாவரும் ஒவ்வொருக்கும் ஒரு சிலுவை இருக்குது. இயேசுவின் சிலுவை நம்ம எல்லாம் சுமக்க முடியாது. அவருடைய சிலுவை பாடுகள் துன்பங்கள் சொல்ல முடியாதது. ஆனால் இங்கே இருக்கிற யாவரும் உங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவையிலே நீங்கள் சுமந்து அதை தூக்கி கொண்டு ஒரு பிரயாணம் போகிறீங்க. யாரை பிரயாணத்துக்கு போகிறீங்க? இயேசுவை நோக்கி ஒரு வழி, ஒரு பாதை. அதான் சொல்லுகிறேன், சிலுவையின் பாதை, சிலுவையின் வழி, அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால் நீ வர வேண்டும் அப்படி என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இயேசுடைய காலத்தில் சிலுவை என்பது ஒரு பயங்கரமான ஒரு சின்னம்.
அது ஒரு மதத்தின் சின்னம் அல்ல, அது ஒரு புனித சின்னம் அல்ல. இன்றைக்கு நம் சிலுவையை பார்க்கும்போது ஒரு புனித சின்னமாக, ஒரு மதத்தின் சின்னமாக இருக்கின்றது. அப்போ அந்த நாளில் இயேசு அவர்களை பார்த்து சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள் உங்கள் சிலுவை என்று சொல்லும் போது அந்த சிலுவையோடைய காரியத்தை அவங்க மனதில் என்ன தோண்டி இருக்கும், அது ரொம்ப முக்கியம். அவங்க என்ன, இயேசு என் சிலுவையை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ சிலுவை அன்று உள்ள காரியம் ஒரு புனித சின்னமாக இல்லை. அது அந்த நாளில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது அநேக யூத போதகர்களுக்கு, அங்கே இருக்க யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுத்துருச்சு. ஏன்னா சிலுவைனா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுக்கு தேவன் சிலுவையை சுமந்து வாங்கன்னு சொல்லும் போது எத்தனை பேர் உங்கள் சிலுவை என்னன்னு உங்களுக்கு தெரியும்? என்ன சிலுவையை இயேசு சொல்கிறாரு, என்ன சிலுவையை உங்களை சுமக்க சொல்கிறாரு, எத்தனை பேர் என்ன அந்த சிலுவை என்ன என்று நம்ம அறிந்து அதை சுமந்து தூக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். கழுத்தில் போட்டு அதை சொல்லலை, ஆனால் ஆண்டவர் சொன்ன சிலுவை என்ன? அப்போ இயேசு காலத்தில் சிலுவை என்று சொல்லும் போது அது எதை அடையாளம் என்றால் அது மரண தண்டனைக்கு ஏதுவான ஒரு சின்னம். அது என்ன சின்னம் என்றால் கொடூரமான பாடுகள் மத்தியில் போகக்கூடிய ஒரு சிலுவையின் சின்னம். அது சிலுவை சொல்லும் போது கொடூரமான ஒரு பாடு நிறைந்தது தான் அந்த சிலுவை. அந்த சிலுவை என்றால் அவன் செத்து போனோம். ஒரு தண்டனை கொடுக்கிற ஒரு கேவலமான அவமானமான, அதுதான் அர்த்தம் அது. அதனால அவங்களுக்கு சிலுவைனா என்ன தெரியும்? சிலுவைனாவே அது கேவலமான ஒரு மரணம், கொடூரமான ஒரு மரணம், ஒரு பாதிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாக அந்த சிலுவை ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அந்த நாட்களிலே ரோமருடைய சீசருக்கு எதிராக யாராச்சும் பேசினாங்க என்றால் அவங்களுக்கு இந்த கொடூரமான சிலுவை கொடுக்கப்படும். ரோமர் அரசியலுக்கு எதிராக யாராச்சும் செயல்பட்ட என்றால் அந்த சிலுவையினாலே அவர்களை சித்திரப்படுத்துகிற சிலுவை அது, சித்திரப்படுத்துகிற சிலுவை அது. அது நல்ல காரியம் இல்லை. அப்போ சீடர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் சிலுவை சுபங்கள் என்று சொல்லும் போது அங்கே இருக்கிற ஜனங்களுக்குள்ள நிறைய கன்ஃபியூஸ் வந்திருக்கலாம். ஏன்னா சிலுவை என்பது ஒரு மனிதனை தண்டிக்கிறது, அது மரணம் அவனுக்கு நியமிச்சிருக்கிறது. அவன் சித்திரவதைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்வார், சிலுவையை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாங்கள். ஒரு மிக கொடூரமான, ஒரு கேவலமான ஒரு சின்னம் அது. அந்த சிலுவை தான் அந்த நாளிலே இயேசு அவர்கள்ட்ட சொல்லும் போது சிலுவை என்ற வார்த்தையை சொல்கிறார். சொன்னால் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருந்திருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டிலே அந்த டைமில் சிலுவை ஒரு பெரிய நல்ல சின்னமாக இல்லை. ஏன்னா யூதர்களுக்கு தெரியும், சிலுவை மரத்திலே தொங்கினவன் சபிக்கப்பட்டவன், சாபம் உள்ளவன் தான் அங்கே தொங்கணும். குற்றவாளி, திருடன், கொலை செய்தவன், அங்கே அவனுக்கு தான் சிலுவை. அப்போ இயேசு சொல்கிறா, என்னை ஒருவன் பின்பற்ற விரும்பினா அவன் சிலுவையை சுமக்கணுன்ட்டார். அப்போ அந்த சிலுவை தெளிவு அவர்களுக்கு அந்த நாள் இல்லை. இயேசு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் சிலுவை என்ன என்று அப்போஸ்தலன் பவுல் அவர் தாங்க சிலுவையோடைய வெளிப்பாடை கொடுத்துருக்கிறார். சிலுவைனா என்னன்னு அவர் சொல்லாவிட நமக்கும் தெரியாது. ஏன்னா அந்த நாட்களிலே அவர்களுக்கு சிலுவை என்ற காரியம் புரியவில்லை. ஆனால் இயேசு அந்த நாளிலிருந்து இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்கிறார், நீங்கள் தன்னைதானே வெறுத்து சிலுவை சுமந்து என் பின்னால் வர வேண்டும். ஏன் அது அவர் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் சொல்கிறார்? அன்பானவர்களே, ஒரு காரியத்தை சொல்கிறேன் ஆங்கிலத்தில், பிகாஸ் ஜீசஸை பின்பற்றுவது என்று ஈஸியான வாழ்க்கை அல்ல. இயேசு நிபந்தனை கொடுத்துட்டார். இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் ஈஸி. இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம ஈஸியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னா நம்ம சிலுவையை சுமக்கலை. சிலுவையை சுமந்து செல்கிறவன் அவன் வாழ்க்கை ஈஸியாக இருக்காது. இட்ஸ் நாட் ஈஸி டு ஃபாலோ ஜீசஸ். அநேக மற்ற மதத்தார் மக்கள் நினைக்கிறார்கள், இயேசுக்குள்ளே போயிட்ட, இயேசு ஏற்றுக்கொள்ளிட்ட அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. கிறிஸ்துக்குள் இயேசுவை பின்பற்றுவது ஏதோ ஒரு நல்ல ஒரு லொத்திரி கிடச்சிருக்கு, இல்லை ஏதோ ஒரு காரியம் கிடைக்கிது போல, அதனால தான் அவங்களாம் பின்பற்றுறாங்க
அப்படின்னு இன்றைக்கி நிறையா மற்ற மதத்தார்கள் நினைக்கிறாங்க. ஏன் இயேசு ஏற்றுக்கொண்டாய், ஏன் இயேசுவை நம்புகிறாய், மறுதலை, அவர் பின்னால் போகாத, நீ பைபிள் படிக்காத அப்படின்னு. ஏன்னா அவங்க நினச்சிருக்காங்க கிறிஸ்துவமாக ஆகிறது ஒரு கிறிஸ்துவை நம்புறது வேற, கிறிஸ்துவை பின்பற்றுறது வேற. இப்போ நான் உங்களை பார்த்துக்கிறேன், இயேசுவை நம்புறீங்களா இல்லை இயேசுவை பின்பற்றுறீங்களா? இயேசுவை நம்புறது வேறுங்க. முஸ்லீம்காரங்க நம்புகிறாங்க, ஹிந்துக்காரங்க நம்புகிறாங்க, ரட்சிக்கப்படாதவன் நம்புகிறான். ஆனால் இயேசு என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் கிறிஸ்தவர்களுக்கும் டிசைபிளுக்கும் வித்தியாசம் இருக்குது. தேர்ஸ் எ டிஃப்ரெண்ட் பிட்வீன் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் டிசைபிள். ஒரு விசுவாசிக்கும் சீடருக்கும் வித்தியாசம் உண்டு. அப்போ நம்ம ஒரு கிறிஸ்தவனா இல்லை நம்ம சீடனா? இயேசு சீடர்களை பற்றி தான் சொன்னார். சீடர்கள் யார் என்றால் அவருக்கு பயங்கரமான ஒரு பாடலில் போகிறவங்க. ஆனால் கிறிஸ்டியனாக இருப்பது சாதாரணமான காரியம், டிசைபிளாக இருப்பது சாதாரணமான காரியம் இல்லை. இதனாலும் சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இயேசு பலதர தன்னை பின்பற்றவர்களுக்கு பலவிதமான பயங்கரமான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். என் பின்னாலே நீ வர விரும்பினால் அப்படின்ட்டு சொல்லி பலவிதமான பயங்கரமான காரியங்களை சொல்கிறார். அப்போ இயேசுவை பின்பற்றுறது இது ஒரு ஈஸியான ஒரு காரியம் இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தை பாருங்கள், அப்போஸ்தலருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள். அவர்களெல்லாம் சுலபமாக இயேசுவை பின்பற்றலை. இந்த 12 சீடர்களில் நம்மளும் ஒரு ஆள் அங்கே இருந்திருந்தோமா? அந்த நாட்களில் இயேசு அழைக்கும் போது, சீடர்களை அழைக்கும் போது அவங்க உடனே அவரை பின்பற்றி வந்துட்டாங்க. ஆண்ட்ரூவை அழைச்சாரு, சைமன் பீட்டர் அழைச்சாரு, பிலிப் அழைச்சாரு. பைபிள் சொல்லுது அவங்களாம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். உடனே பைபிள் போட்டு உடனே வலையை கப்பலை அவங்க அப்பாவை விட்டுட்டு இயேசுவை பின்பற்ற உடனேன்னு போட்டிருக்கு. என்ன நினச்சாங்கன்னு தெரியல. இயேசுக்கிட்ட போகிறது ஒரு ஷோக்கில் போயிட்டாங்க போல். இயேசுக்கு பின்னால் போகிறோம், ஒரு போதகர் பின்னால் போகிறோம், ஒரு பெரிய வல்லமையான மனுஷன் பின்னால் போகிறோம்னு சொல்லி சந்தோஷமாக எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க, வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. படகு, வலை எல்லாத்தையும் அவங்க அப்பா கூட இருந்திருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தை விட்டு கிளம்பிட்டாங்க. இயேசுவின் பின்னால் போவோம், திரும்பி பார்க்க மாட்டோம் என்று பாடல் பாடியிருப்பாங்க. ஆனால் வருஷம் முடியும் போது, கடைசியில் முடியும் போது ஒரு பெரிய குண்டு போட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசு சந்தோஷத்தோடு அல்லேலூயா என் கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா இருக்குங்க. நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நல்லா சொகுசாக எல்லாம் ஈஸியாக இருக்குது, சிம்பிளாக இருக்குன்னா நீங்கள் சிலுவை சுமந்திருக்கலன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அல்லேலூயா. இயேசு சொல்கிறார், தனிதானை வெறுத்து என் பின்னாலே வர வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும் என்று அன்பானவர்களை, சிலுவையை கொடுத்த சில காரியங்களை ஒன்றொன்றாக உங்கள் மத்தியில் பேசலான்னு இருக்கிறேன். முதலாவது இயேசு சொல்கிறார், உங்கள் சிலுவையை சுமந்து வாருங்கள். சிலுவை என்பது சுய மறிப்பின் சின்னமாக இருக்கிறது. சிலுவை என்பது சுய மறிப்பின் சின்னம். Cross is the symbol of self-deny. ஒரு கிறிஸ்தவன் அவன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் அவனுடைய பழைய மனிதனை சிலுவையிலே அறைந்திருக்க வேண்டும். பழைய மனுஷனை அறைந்திருக்க வேண்டும். அதை இயேசு சொல்கிறார், இவனை பின்பற்ற வேண்டும். deny, symbol of our old self was crucified on the cross. நம்முடைய பழைய மனிதன், பாவ மனிதன், சுயம், நம்முடைய சுயநலம் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறையப்படுவது குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிலுவை என்று சொல்லும் போது பிரியமானவர்களே, இது ஒரு 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 சின்னம் மட்டுமல்ல. அது எதை குறிக்குது என்றால் நம்மை நாமே வெறுக்க வேண்டும், நம்மை நாமே நாம் மறிக்க வேண்டிய ஒரு காரியம். அது மதத்தின் சின்னம் அல்ல. யூ மஸ்ட் டை. ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும், அவன் செத்துருக்கணும். ஏன்னா பைபிள் போட்டிருக்கு, நீங்கள் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ நம்ம எல்லாம் செத்தவங்க. பழைய மனுஷனை ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன செஞ்சிட்டோம்? புதைச்சிட்டோம், அடக்கம் செஞ்சிட்டோம், முடிஞ்சு பழைய மனுஷன். அப்போ புதிய மனுஷன் வெளியே வரான். ஆனால் தான் இந்த சிலுவை என்று சொல்லும் போது deny yourself, சுய மறிப்பின் சின்னமாக இருக்கிறது, சுய மறிப்பின் சின்னமாக இருக்கிறது. அதுதான் இயேசு சொல்றார், நீ சிலுவை சுமந்து என் பின்னால் வேணா, நீ உன்னுடைய நம்மளுடைய
ஓல்ட் நேச்சர், ஓல்ட் மேன், நம்முடைய எல்லா பாவத்தை சிலுவையில் அந்த சிலுவையை அங்கே அடிச்சிடணும். அடைச்சிட்டு நீ புதிய மனுஷனா என்னை பின்பற்று தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அன்பானவர்களே, நமக்கு ஒரு பெரிய எதிரி உண்டு. பெரிய எதிரி பக்கத்தில் பார்த்துக்கலாங்க. யாருங்க உங்களை எதிரி? இந்த பின்னால் உட்காந்துருக்குற அவருதான். அதான் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, வேலை செய்கிறவங்க, ரிச்சர்ச்சில் இவங்க அவங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு பெரிய எதிரி வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்களே தான் எதிரி. ஆண்டவரை பின்பற்றுறதுக்கு வேறு யாரையும் நம்ம யாரும் கூட சொல்லக்கூடாது. என்னுடைய மனைவி தான் எதிரி இல்லை, என்னுடைய புருஷன் தான் எதிரி இல்லை, என்னுடைய சகோதரன் அவர் இவர் இல்லை. முதல் எதிரி யார் தெரியுமா? நம்முடைய சுயம், செல்ஃப். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எதிரான காரியங்களை செய்கின்றது. செல்ஃப், அதாவது மாமிசம் எப்போதும் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறது. நம்முடைய மாமிசம் தான், நம்முடைய மாமிசமான நடத்தைகள் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில். சில நம்ம பிசாசுன்னு சொல்கிறோம். பிசாசு ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, அதுக்கு முன்பதாக எதிரி நமக்கு பிசாசு இல்லை, எதிரி நமக்கே எதிரி. அதான் இயேசு சொல்கிறார், நீ ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினா முதலாவது நீ செத்துப்போ, சிலுவையில் மறித்து அப்புறம் என் பின்னால் வான்றாரு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இயேசுவை பின்பற்றுறதுக்கு என்ன தடை என்றால் நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய இச்சைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய சித்தங்கள் எல்லாமே ஆண்டவரை பின்பற்ற முடியாதபடி செய்திருது. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம நடுவராக மாறிடுறோம். இயேசு இருக்கிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அதாவது இயேசு சொல்ற, நீ என் பின்னால் வரனா முதலாவது நீ செத்து போன்றாரு. அதான் அந்த சிலுவையின் அர்த்தமே. யூ மஸ்ட் டை ஃபார் யோர் செல்ஃப் இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ. நீ என்னை பின்பற்ற விரும்பினா முதலாவது நீ மரிக்க வேண்டும் என்று இந்த காரியத்தை சொல்கிறார். நம் இயேசுவை சுயநலத்தோடு நம்ம இயேசுவை பின்பற்ற முடியாது. நமக்குன்னு ஒரு சுயம் இருக்குது, நமக்குன்னு ஒரு காரியம் இருக்குது, நமக்குன்னு ஒரு எப்போது என் காரியங்க, எப்போது என் காரியங்க. அப்போ தான் நான் நேரம் தான் இயேசுவை பின்பற்றேன்னா வி ஆர் நாட் டை. நாம் மரிக்கவில்லை, மரிக்காத ஒரு நிலையில் இருக்கிறோம். நான் நமக்காக வாழ்ந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற முடியாதுங்க. இந்த வசனம் சொல்லுது. இயேசு சொல்கிறார், உனக்காக நீ வாழ்ந்து கொண்டு என்னை பின்பற்றவே முடியாதுன்றாரு. நீ தகுதியே இல்லைன்னு அப்படிலாம் சொல்லியிருக்காரு சீடர்கிட்ட. அப்போ நமக்காக வாழ்ந்து கொண்டு நம் சுயத்துக்காக நம் சுய காரியத்தை நம் நிறைவேற்றி கொண்டு நம்ம இயேசு ஒரு நாளும் பின்பற்ற முடியாது. அதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய நிபந்தனை. let him deny himself, let him not seek his own happiness. தன் சந்தோஷத்தை முன்வைத்து தன் விருப்பத்தை முன்வைத்து இயேசுவை பின்பற்றவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். அதுதான் இயேசு தன்னை பின்பற்றுக்கு முதல் நிபந்தனையை கொடுத்துட்டாரு. இட்ஸ் நாட் ஈஸி லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் பாருங்க, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கிறது இல்லை. யூ மஸ்ட் கம் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்டபுள் ஜோன். உங்களுடைய சித்தத்தை விட்டு அங்கே வெளியே வந்து ஆகணும். ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் நிபந்தனை கொடுக்குறார். ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்தலை. அதான் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற வருவன். யூ வாண்ட் டு ஃபாலோ, உங்களோட சாய்ஸ். ஜீசஸ் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை. சொன்னால நம்மளுடைய ஆம்பிஷன் இருக்கலாம், நம்மளுடைய விருப்பங்கள் இருக்கலாம், ஆசை இருக்கலாம், அது உங்ககிட்ட இருக்கட்டும். ஆனால் என்னை ஒருவன் பின்பற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உண்மையான கிறிஸ்தவன் அவன் தன்னைதானே வெறுத்தவனாய் காணப்படணும். உண்மையான கிறிஸ்தவன் அவன் தன்னைதானே வெறுத்தவனாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவ மத்தியிலே ஏராளமான பிரச்சனைகளும் சண்டைகளும் பிரிவினைகளும் பலவிதமான போராட்டங்கள் ஏன் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் ஒன்று சாகாதனால தான். அந்த செல்ஃப், அந்த ஃப்ளஷோட காரியம் சாகாதனால தான் அநேக வேளையில் கிறிஸ்தவர்கள் அநேக நேரத்தில் ஒரு பயங்கரமான, சில நேரத்தில் கிறிஸ்தவங்க தான் பயங்கர கொடூரக்காரங்களாக இருக்காங்க. சில நேரத்தில் புறஜாதிகளை காட்டிலும் கிறிஸ்தவங்க தான் ரொம்ப சில நேரத்தில் ரொம்ப மோசமாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஏன் சொல்லுங்கள்? அவங்களுக்குள்ளே இருக்கிற சில தன்மைகள் சாகலை. அந்த சாகாதனால தான் நிறைய விதமான பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காதனாலே நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த செல்ஃபிஷ் இருக்கிறனால தான் குடும்பத்தில் சண்டை, கணவர் மணிக்குள்ள சண்டை, போட்டி, பல விதமான காரியம் நடக்குது. காரணம் என்ன வேண்டாம்? பிகாஸ் நம்ம உள்ளுக்கு சாகலை. அந்த செல்ஃபிஷ் வேலை செய்யறதுனால இயேசு சொல்கிறார், நீங்கள் சிலுவையில் நீங்கள் என்னை நீங்கள் உங்களை தானே வெறுத்து என் பின்னால் வர வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் பாருங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6-7 வரைக்கும் பவுல் இங்கே அழகாக விளக்கி சொல்லுகிறார். சிலுவையை சுமப்பதை குறித்து இயேசு சொன்னார். ஆனால் சிலுவை குறித்து பவுல் சொல்லியிருக்கிற
வெளிப்பாடு என்ன? ரோமர் 6ஆம் அதிகாரம் 6லேருந்து 7. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. யார் உங்க பழைய மனுஷன்? யார் நம்முடைய பழைய மனுஷி? உங்கள் பழைய மனுஷனை போய் சிலுவையில் அறையணும், அவரோடு அறையப்படணும்னு பைபிள் சொல்லுது. இங்கே பவுல் அழகாக விளக்கங்கள் சொல்கிறார். டினாய் ஓல்ட் மேன், கேரி யோர் கிராஸ். உங்கள் பழைய மனிதனை நீங்கள் மறுதலிக்க வேண்டும் என்று. அப்படி என்றால் அதோடைய விளக்கங்களை சொல்கிறேன். அது என்னவென்றால், பழைய மனுஷன் என்பவன் ஜென்ம சுபாவம் உள்ளவன். பாவ சரீரத்தை குறிக்கிறது அந்த பழைய மனுஷன். உங்களை மீண்டும் மீண்டும் மாமிசத்தில் பாவத்தில் தள்ள வைக்கிறது இந்த சரீரம். அதான் இந்த வசனத்தில் சொல்கிற நாம் கிறிஸ்துவோடு மரித்திருக்கிறோம். அப்போ உங்களை தானே வெறுத்து என்று சொல்லும் போது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, deny yourself mean to say no to yourself and sin. உங்களை தானே மறுதளிப்பு என்ற அர்த்தம் என்னவென்றால், பாவத்துக்கு இல்லை, என் மாமிசத்துக்கு இல்லை, என் சுயத்துக்கு இல்லை என்று ஒரு முற்றுப்புள்ளி போடுகிறது. நோ என்று சொல்வது, அதுதான் அதனுடைய அர்த்தங்களே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் லீவ் பிஹைண்ட் த ஓல்ட் லைஃப். கிறிஸ்துவ வாழ்க்கை இயேசு ஏற்றுக்கொள்ள முன்பதாக எப்படியே வாழ்ந்திருப்போம், அதெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைக்கல. ஆனால் அந்த லைஃப்பை விட்டுவிடணும்னு சொல்கிறாரு. அது பழைய நேச்சர், பழைய மனுஷன். எஃபேசியர் 4ஆம் அதிகாரம் 22லேருந்து 24 வரைக்கும் இங்கு பவுல் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார். நம் சுயம் மரிப்பது, அதுதான் பாயிண்டாக நான் பேசியிருக்கிறேன். சிலுவை என்பது நம் சுய மரிப்பு. எஃபேசியர் 4ஆம் அதிகாரம் 22லேருந்து 24 வரைக்கும். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். பழைய மனுஷன் என்ன செய்யணும்? கழட்டி புதிய மனுஷனை தரித்துக்கொள்ளு அப்படி போட்டு. அப்போ பாருங்க, பழைய மனுஷனை போட்டுக்கொண்டே நம் கிறிஸ்துவ வாழ்க்கை செய்ய முடியாது. மோசம் போக்குற பழைய வாழ்க்கை, கேடு உள்ள பழைய வாழ்க்கை, பாதாளத்துக்கு கொண்டு போக பழைய வாழ்க்கை ஆண்டவர் அதை விரும்பலை. ஆனால் அவர் சொல்கிறாரு, கழட்டி போட சொல்கிறார். யார் கழட்டி போடுறது? நீங்கள் ஆண்டவரே என் பாவத்தை கழட்டி போடுங்க, பழைய மனுஷனை கழட்டி போடுங்க சொன்னால் அவர் கழட்டியே போட மாட்டார். யார் கழட்டி போடுவது? பக்கத்தில் பசங்க யாருங்கன்னு கேளுங்க. யாருங்க? அது கொஞ்சம் தமாஷாக இருப்போம். ஏன் அப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க எனக்கே தெரியல. கொஞ்சம் சிரிப்போம், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பாருங்கள். நான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே ஒன்று பேசுகிறேன். அப்போ தான் நல்லா அல்வா மாதிரி நம்ம அப்படி சாப்பிடலாம். அல்லையா? இப்போ பழைய மனிதனை கழட்டி போட்டுட்டு புதிய மனிதனை போட சொல்கிறாரு. அப்போ பழைய மனிதனை போட்டுட்டு இயேசுவை பின்பற்ற முடியாது. there will be problem, there will be challenges. வாழ்க்கை நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா அந்த பழைய மனுஷனை ரொம்ப முக்கியம். அந்த பழைய மனுஷனை யார் என்று பார்த்தா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்டிருக்கு, மாமிசமான உடை. மாமிச உடை என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மாமிச உடை என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாம்சத்தின் கிரியைகள் பாருங்க, கிரியைகள். இதெல்லாம் கிரியைகளா? வெளியரங்கமாய் இருக்கிறது. வெளியங்கரமாக இருக்கிறது. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்கள் தன்னைதானே மறுதளித்து என் பின்னால் வர வேண்டும். அந்த வார்த்தை தான் இதோட அர்த்தம். அதாவது நமக்குள்ளே இருக்கிற இந்த பாவ சரீரம், இந்த பாவத்தின் உடை, பழைய மனுஷன் உடை, இது எல்லாமே வரிசையாக சொல்லப்பட்டிருக்கு. அதை கழட்டி போட சொல்லியிருக்கிறார். 21ஆம் வசனம் பாருங்க.
என்ன சொல்லுது? 21 பொறாமைகள். என்ன 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 மை? பொறாமை. சில பேர் சொல்லுவாங்க ஆமை பூந்த வீட்டில், தெரியுமா? சில பேர் சொல்லுவாங்க ஆமை பூந்த வீட்டில் சொல்ல மாட்டேறீங்க, உருப்படாது. ஆமை பூந்த வீட்டில் விளங்காதான். பாவம், அந்த ஆமை பாவங்க. அந்த ஆமை பாவம். அழகான ஆமை ஒரு வீட்டில் அந்த ஆமையை வளர்த்தாங்க. அந்த ஆமை செல்லப்பிள்ளை மாதிரி இருக்குது. ஆச்சரியமாச்சு. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஆமையை வளர்க்கும் போது அது மாதிரி செல்லப்பிள்ளை மாதிரி இருக்குது. எந்த பிராணிகள் பாருங்கள், நீங்கள் அந்த பிராணி மேலே அன்பு செலுத்துனீங்களா, ஆஹா ஐயோ அது வித்தியாசமாக மாறிடுங்க. மனுஷனை வளர்த்து பாருங்கள், அந்த நேரத்தில் அது வேலையை காட்டிடும். அதான் மனிதனுக்கும் சில நேரத்தில் அது 6 அறிவு, நம்ம 6 அறிவு, அது 5 அறிவுன்றோம். கரெக்டாக அதுக்கு தான் 6 அறிவு கூட இருக்கிற மாதிரி இருக்குது. உண்மையாக இருக்குது. ஆமை பூந்த வீட்டில் விளங்காதுன்னு வாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இந்த 3 ஆமை இருக்குது. இந்த 3 ஆமை இருக்கிற வரைக்கும் வீடு விளங்காது. ஆமை என்ன தெரியுமா? பொறாமை. 2வது ஆமை பெருமை. 3வது ஆமை விடாமை. எந்த வீட்டில் பொறாமை இருக்கிறதோ, நம்ம மனசில் பொறாமை இருந்தால், கணவன் மனைக்குள்ளே பொறாமை இருந்தால், சபையில் பொறாமை இருந்தால், தலைமைத்துவத்தில் பொறாமை இருந்தால் உருப்பட மாட்டாது. பெருமை, தன்னை உயர்த்துக் கொள்வது, பெருமையாக பேசுவது, பெருமையாக எல்லாம் தெரியும். அந்த பெருமை, கணவன் மனைக்குள்ள பெருமை, குடும்பத்தில் பெருமை, சபையில் பெருமை. அந்த பெருமை இருக்குமானால் அந்த குடும்பம் விளங்காது. 3வது என்ன? விடாமைனா கிவ் அண்ட் டேக். தட்ஸ் அ ப்ராப்ளம். பிகாஸ் கிவ் அண்ட் டேக் இல்லை. கணவன் மனைக்குள்ளே கிவ் அண்ட் டேக் இல்லை, எல்லாரோட கிவ் அண்ட் டேக் இல்லை, அந்த விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. அதனால் இந்த விடாமை இருக்கனால இந்த 3 ஆமை இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும் நினைக்க. நீங்கள் போகிற வரைக்கும் மறக்கவே மாட்டீங்க. பாஸ் இன்றைக்கி ஆமை கதை சொன்னார். இந்த ஆமை கதை அந்த ஆமை இல்லை, அந்த ஆமை பிரச்சனை இல்லை. நமக்குள்ளே இருக்கிற இந்த 3 ஆமை தான் எல்லா வேலையும் பண்ணுது. இந்த ஆமையை ஒழிக்க வேண்டும். பாவம், தயவு இந்த ஆமையை தூக்கி இருக்கிற உண்மையான ஆமையை அதை சொல்லாதீங்க. அது நல்லா தான் இருக்குது. பொறாமை, விட்டு கொடுக்காதமை. ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் என்னங்க முக்கியம்? இது 3 இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் வாழ்க்கையில் தாழ்மை இருக்கணும், விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும். ஏன் இன்றைக்கி பிரச்சனை வருதுன்னா, பிகாஸ் ஆஃப் ஃப்ளஷ். சரீரம் அங்கே வேலை செய்யுது. சரீரம் அங்கே வேலை செய்ய, சுயம் வேலை செய்யுது. சுயம் வேலை செய்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் என்ற வார்த்தை அதிகரிக்கும் போது அங்கே பிரச்சனை வரும். இங்கே வசனம் சொல்லுது பாருங்கள், பொறாமை, பேராசை, பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. இதெல்லாம் கழட்டி போட வேண்டும் என்று பைபிளில் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சரீரத்தில், அதாவது நம்ம ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துறது என்ன, அப்போ ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துறது என்னென்னா மத்தேயு 15ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். இது மீண்டும் இதை நம்ம கற்றுக்கொள்வது நல்லது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்து 20ஆம் வசனம் வரைக்கும் பழைய மனிதன் என்று சொல்லும் போது, சரீர மாமிசம் என்று சொல்லும் போது இயேசு இங்கே என்ன சொல்கிறார்? மத்தேயு 15:17 வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? இன்னும் என்னவா? டாய்லெட் கதை சொல்கிறாரு. சீடருக்கு பார்த்து உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. படிக்கும் போது கொஞ்சம் சிரிக்கணும். என்னப்பா கக்கூஸுக்கு போகிற கதை ஒன்று தெரியாது. நீ போகிறது உள்ளுக்கு போகிறது எது பிரச்சனை? நீ சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, வெளியாகிறது தான் பிரச்சனை. அதை சொல்கிறாரு இங்கே. எப்படி அவர் அந்த நேரத்தில் பேசியிருக்காருன்னு தெரியல, ஆனால் இங்கே அழகாக எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறார்? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதங்களும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூசணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். புதிய ஏற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டீலிங் எல்லாம் உள்ளுக்கு தான்.
அதாவது நீ பழைய உடையை கழட்டிட்டு புதிய உடைன்னு போகிறது அது வந்து நம்ம வெளி காரியத்தை சொல்லக்கூடாது. சப்பாத்து போடுறது அது போடாதீங்க, முக்கால் போடுறது முக்கால் தான் முக்கியம், நகை போடாதீங்க நகை தான் முக்கியம். அதான் பேசுகிற அழகாக சொல்கிறார், உங்கள் அலங்கரிப்பு வெளியாக இருக்கக்கூடாது, அது உங்களை ஆன்மீகமாக இருக்குது. அது என்ன சொல்ல வர்றேன்னா, அதனால் அந்த பேக்ரவுண்டெல்லாம் படிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த நாட்களில் சபைகள் ஜனங்கள் பெண்கள் வந்து அலங்கரிப்பில் நேரத்தை அதிகமாக கொடுத்தாங்க. ஆனால் அவங்க சுபாவத்தில் பிரச்சனை இருந்தது, அவங்களுடைய கேரக்டரில் பிரச்சனை இருந்தது, அவங்க வாயின் வார்த்தையிலே பிரச்சனை இருந்தது, சிந்தையிலே பிரச்சனை இருந்தது. அதான் பவுல் சொல்கிறார், வெளி அலங்கரிப்பை வந்து நீங்கள் ரொம்ப அதை நீங்கள் கவனம் செலுத்தாதபடி நீங்கள் உள் அலங்கரிப்பு என்று சொல்லிட்டாரு. அப்படின்னா அலங்கரிக்க கூடாதுன்னு சொல்லலை, ஏன்னா எதை அலங்கரிக்கணுமோ அதை அலங்கரிக்கிறத தவறி விட்டு அலங்கரிக்க கூடாதுல நேரத்தை செலவு பண்ணிட்டாங்க. அப்போ இதில் இன்டர்பிரிட்டேஷன் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, ஓகேட்டோ நீங்கள் வந்து சில நேரத்தில் பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் முக்கால் போடுறாங்களோ சப்பாத்தை காட்டுறாங்களோ வெள்ளையாக உடுத்துறாங்களோ அது எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுடைய விருப்பம், அது அவங்களுடைய போதனை. ஆனால் மனசு தான் முக்கியம். அதான் இயேசு சொல்கிறார், ஒரு மனுஷனை கெடுக்கிறது அவன் வாயிலிருந்து உள்ளத்திலிருந்து எது வெளியே வருதோ அதுதான் ஒரு மனுஷனை கெடுக்குதுன்ட்டார். ஆமென். நான் வெள்ளையாக வந்து இங்கே நிற்கலாம், ஆண்டு சொல்கிறார் வெள்ளை அடித்த கல்லறைகளேன்றார். இயேசு சொன்னார் இல்லையா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை உள்ளுக்கு பார்த்தா எல்லாம் என்னென்னமோ இருக்குது, பொய் புத்தலாட்டம் பழைய காரியம் இருக்குது. அப்போ ஆண்டவர் வந்து மனசை பார்க்குறாரு, அந்த மனசை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதுவும் சொல்கிற பழைய மனுஷனை கழட்டி போடுனா பழைய சுபாவத்தை எல்லாத்தையும் தரித்து போட வேண்டும். அப்போ பழைய சுபாவங்கள் நமக்குள்ளே நீங்கப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம சுயத்துக்கு மறிக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ளே சுயம் மறிக்க வேண்டும் என்றால் இயேசுவை பின்பற்றுறதுக்கு மிக உதவியாக இருக்கும். யாக்கோபு 1:21, யாக்கோபு 1:21, நாம் இன்னைக்கு வாழ்க்கையிலே நம்முடைய சரீரம் சுயங்கள் பாவங்கள் நீங்கப்பட வேண்டும் என்றால் தேவன் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழி என்ன என்று பார்க்குறோம். யாக்கோபு 1:21, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய பாவ சுபாவம் மறிக்க வேண்டும் என்றால் இங்கே பைபிள் சொல்லுது, தேவ வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். இந்த வார்த்தை நம் இருதயத்தில் நாட்டப்பட்டதா இல்லாவிட்டால் வாழ்க்கை மாறவே மாறாது. நம்ம 10 வருஷம் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த வேத வசனம் தான் நம்மை மாற்றும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சாந்தமாக திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது எல்லா விதமான அழுக்கையும் துர்குணத்தையும் அது எல்லாத்தையும் வெளியே கழட்டி தூக்கி வீசணும். எப்போது இந்த வசனம் உள்ளுக்கு போகும்போது, இந்த வசனம் நம்ம இருதயத்தில் போக 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 நம்முடைய எல்லா சுபாவங்கள் மாறும். அப்போ ஆண்டவரே வார்த்தை கொடுத்துருக்கா. அப்போ வார்த்தை எவ்வளோ முக்கியம் பாருங்கள், நம்முடைய லைஃப்பை அது மாற்றக்கூடியது. 2 திமோத்தி 3ஆம் அதிகாரம் 14-17 வரைக்கும் கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையோட வல்லமை என்ன, அந்த வார்த்தை தான் ஒரு மனிதர் வாழ்க்கை என்ன செய்யுதுன்னு சொன்னதை நான் மீண்டும் இங்கே சொல்கிறேன். 2 திமோத்தி 3:14-17. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நீ கற்று நிச்சயித்து கொண்டு இருந்த காரியத்தை நிலைத்திரு. பாருங்க, நம்முடைய பைபிள் ஸ்டடி கேட்குறோம், பிரசங்கத்துக்கு வரோம், பைபிளை படிக்கிறோம், பல காரியம் கற்றுக்கிறோம். நம்ம என்ன செய்யணும், அதை மறந்து விடக்கூடாது, அதில் நம்ம நிலைத்திருக்கணும். இன்றைக்கி நிறைய பேருடைய சுபாவங்கள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் பைபிள் படிக்கும் போது தாங்க. பைபிளுக்கு நீங்கள் நேரம் செலவு பண்ணுது, வேத ஆராய்ச்சிக்கு போகும்போது தான் பழக்க வழக்கங்கள் மாறும். அது வரைக்கும் மாறாது. ஏன்னா நான் உங்களை மாற்ற முடியாது, ஆண்டவரை உங்களை மாற்ற முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது நம்ம தான் இடம் கொடுக்கணும், நம்ம தான் பழைய உடையை கழட்டி போடணும், கழட்டி போட்டுட்டு புதிய உடையை போடுவதுன்னு சொல்லும் போது நீதியின் வஸ்திரம் சொல்லுகிறேன். நீதியின் வஸ்திரம் ஆண்டவருடைய வார்த்தை. அதேமுடைய வார்த்தையை நம்ம உலக கொண்டு வரும்போது தான் நம் சுயம் எல்லாம் மறிக்க ஆரம்பிக்கும். வாசிங்க. அவைகளை இன்னார் இடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ பாருங்க. கொஞ்சம் நீ பாருங்க, என்னது இந்த வேதம் படிச்சிங்களா உங்களை ஞானம் உள்ளவங்களா மாற்றிடும்.
கிறிஸ்தவங்க பார்க்க போனால் நம்ம தான் ஞானம் உள்ளவர்கள். ஏன்னா வேதம் தேவனுடைய சிந்தை, வேதம் தேவனுடைய அறிவு, வேதம் தேவனுடைய திட்டம், வேதம் தேவனுடைய சித்தம். இதை நாம் படிக்கும் போது அந்த மனுஷன் ஞானம் உள்ளவனாக மாறுகிறான். ஆமென். புத்தி உள்ள ஸ்திரியாக மாறுகிறான். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் அவன் பாக்கியவானாக மாறுகிறான். எப்பொழுது சொல்லுங்க, இந்த வேத வசனம் நமக்கு ஞானத்தை கொடுக்குது. அப்போ இதில் நம்ம கவனம் செலுத்தணும் என்றால் நீங்கள் சாதாரணமான ஆளாக இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஞானம், தேவ ஞானம் உண்டாயிரும். மனதன் பைபிள் வாசிக்கிறது, வேதத்தை கற்றுக்கொள்வது, பிரசங்கத்தை கேட்பது, அது ஆசீர்வாதம். ஏன்னா அது என் வாழ்க்கையில் ஒரு என் லெவலை மாற்றிடுது. அப்புறம் அடுத்தது, நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. இது மனிதன் எழுதப்பட்ட வசனம் அல்ல. தேவ ஆவியால் ஏவப்பட்ட மனிதர்கள் இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார். இந்த வசனம் என்ன செய்தான்? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும்படி. அப்படின்னா யூ வில் பி எக்ஸலன்ட். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு எல்லாவற்றிலும் ஒரு திறமையை கொடுக்கின்றது, தேறினவனாக மாற்றுகிறது. அவ்வளோ பவர் இருக்கு பாருங்க வேத வசனத்தில். தேறினவராக ஒரு சிறப்பான சக்சஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறது. அதான் ஆண்டவர் யோசுவா 1:8 சொல்கிறாரு. யோசுவா பார்த்து சொல்கிறாரு, இந்த வேத வசனம் வார்த்தை உன் வாயை விட்டு விலகாது இருப்பதாகன்றாரு. வாயை விட்டு விலகக்கூடாது. இப்போ வாயில் தேவனுடைய வார்த்தை எப்போதும் இருக்கணும். அவங்க வாழ்க்கையில் வெற்றி வரும். அடுத்தது, அதை இரவும் பகலும் தியானிக்கிறவன், அப்போது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ பாருங்க, ரகசியம் ஆண்டவர் இங்கே தான் கொடுத்துருக்கிறாரு. யூ மெடிடேட் டே அண்ட் நைட். படிங்க, ஆராய்ங்க, படிங்க, கேளுங்க. பைபிள் என்ன சொல்லுது? யூ வில் பி சக்சஸ். யூ வில் பி சக்சஸ். நீ தேர்வன ஆகுவா என்று ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றாரு பாருங்க. வாயில வார்த்தை இருக்கணும், பைபிள் வசனம் இருக்கணும், பைபிளை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு தேறினவராகவும், அப்புறம் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. என்னது கடிந்து ரிபியூக் அப்படின்னா? ஒரு மனுஷன் தவறாக போறானா ஏன் தெரியுமா? என்ன தெரியுமா பிரச்சனை? அவங்க வேத வசனத்தை கடைபிடிக்கல. அந்த வேத வசனம் கடைபிடிச்சிருந்தா நான் போகிற பாதை தப்பு என்று அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா வேதம் நம்மளை கடிந்து கொள்ளுதான், நம்மளை உருவாக்குது, நம்ம மாமிசத்தை அது அப்படி கொள்ளுது, அழிக்குது. அடுத்தது சீர்திருத்தம். நம்மளை உருவாக்கி எடுக்குது. நம்ம உருவாக்கக்கூடியது நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த வேதவசனம் படிக்க அதை நமக்குள்ளே டவுன்லோட் பண்ணாவே என்ன ஆயிடுது? நம்மளோட வாழ்க்கையில் எல்லாம் எங்கெங்கே கட் பண்ணணும் எல்லாமே கட் பண்ணுது. சுபாவம், எண்ணங்கள், சிந்தைகள், பேச்சு, எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி சிந்திக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எல்லாமே வேதவசனம் நம்மளை உருவாக்குது. அடுத்தது நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, வெளி உடுப்பதுனாலே, வெளி தோற்றத்தினாலே ஒரு மனிதன் மாற போகிறதில்ல. வேத வசனம் உள்ளத்தில் போக போக அந்த மனிதன் வாழ்க்கையில் மாற்றம் வருது. அவனுடைய எல்லா சுயமும் மறித்து போய்விடும். காரணம் என்ன? வசனம் நம்மை திருத்தும். போய் சொல்லிட்டேன்னு வச்சுக்கிங்க, என்னை யாரும் திருத்த தேவையில்லை. ஆவியான ஒரு வார்த்தை என்னை சும்மா விடாது. நான் ஏமாற்றிட்டேன், தூங்க முடியாது. ஏன்னா ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியானவர் இருக்கும்போது என்ன செய்வார்? பைபிள் சொல்லுது, சத்திய ஆவியானவர் உங்கள் இடத்துல வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவாங்க போட்டிருக்க இல்லையா? ஆவியான வருவார், சகல சத்தியத்துக்குள்ளே நடத்த முடியல. ஏன் தெரியுங்க? சத்தியம் இல்லை. இது இந்த காரியத்தை நீ மனதில் வச்சுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் ஒரு மனிதனை எப்படி நடத்துவார்? வசனத்தை வச்சு தான் நடத்துவார். வசனம் இல்லாட்டி எப்படி நடத்துவார்? ஆவியானவர், சத்திய ஆவியான வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ள, சத்தியமே இல்லையா நம்ம உள்ளத்தில்? சத்தியத்தை நம்ம படிக்கலையா? சத்தியத்தை நம்ம நேரம் கூட ஆவியானவர் எப்படி நம்ம நடத்துவார்? ஆவியானவர் நாங்கள் சும்மா அப்படியே உட்காந்துட்டு தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு நம்ம இடம் கொடுக்கல. அவர் பார்க்குறாரு, எப்படி அவனை நடத்துறது? உள்ளத்தை பார்த்தா கோசமுட்டையாக இருக்குது, உள்ளத்தில் வார்த்தையே இல்லை. அப்போ ஆண்டவர் சத்தியத்தில் நடத்த முடியாது. அப்போ சத்தியத்தில் அவரை நடத்த வேண்டும் என்றால் சத்தியத்துக்குள் நாம் வாழணும், சத்தியம் நமக்குள்ளே இருக்கணும். அப்பொழுது தான் ஆவியானவர் நம்ம சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். கொலோசியர் 3:9
அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறா? பழைய மனுஷனையும் அவன் செயல்களையும் அழித்து அழித்து போடுங்கன்னு போட்டிருக்க. படிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் பழைய மனுஷன் யார் என்றா பொய் சொல்றது, ரொம்ப பொய் சொல்றது, அள்ளி விடுறது, மாற்றி மாற்றி பேசுறது. அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை. ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதருக்குள்ள இருக்கும் போது, அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க. அப்படி நம்ம யாராச்சும் பொய் சொன்னோமா நல்லா தெரிஞ்சுங்க, நமக்குள்ள சத்திய ஆவியானவர் இல்லை. ஜஸ்ட் ஒரு எம்டி வெசலாக இருக்கிறோம், உரிமையான ஒரு பாத்திரமாக இருக்கிறோம். இப்போ ஒருவருக்கு பொய் சொல்லாமல் பழைய மனிதனை அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும் படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. இப்போ நம்ம பழைய மனுஷனை கழட்டி விட்டு எந்த மனுஷனை போட்டிருக்கோம்? புதிய மனுஷன். அந்த புதிய மனுஷன் யார் என்றா வேத சத்திய நீதியின் ஆடை உள்ளவன், தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டவன், கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்ட அந்த மனிதனை நாம் தரித்து கொண்டிருக்கும் போது இயேசுவை பின்பற்றுவதற்கு எல்லா விதமான நம்முடைய சுயம் பாவம் எல்லா விதமான காரியம் நம்மளை விட்டு அது நீக்கப்படும். ஸோ இன்றைக்கு நம் முதல் ஒரே வார்த்தையில் தான் இருக்கின்றேன், நேரமில்லை. ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றவனா தனதானே வருத்து சிலுவையை சுமக்க வேண்டும் என்ற அதனுடைய அர்த்தம் என்ன? சுயத்துக்கு மறிப்பது. நம்மளுடைய ஆசை இதுக்கு மறிக்க வேண்டும், நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஒரு தெருப்பிரசங்கியார் நிறைய பேர் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஒரு தெருப்பிரசங்கியார் ரோட்டில் நின்று அவன் மனம் திரும்புங்கள், தேவராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், பாவம் செய்யாதிருங்கள், ஆண்டவர் உங்களை அழைக்கிறான்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒரு பையன், ஒரு நபர். அங்கேருந்து ஒரு பாவ கிளாப் இருக்குது, அந்த கிளாப்பில் கண்ட மாதிரி உடுத்திக்கிட்டு அந்த நபரை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்டாருங்க. அவர் என்ன தம்மா கேள்வி கேட்டால், அவன் ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கான், கேட்குறாரு, நீ பாவம் செய்யலையா அப்படின்னு கேட்டான். ஒன்று நடு ரோட்டில் அந்த நபரை பார்த்து நீ பாவம் செய்யலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். இன்றைக்கு நீ பாவம் செய்தியா அப்படின்னு ஒரு கேள்வியை பப்ளிக்காக கேட்குறான். இந்த கேள்விக்கு உங்கள் பதில் என்ன? அவன் கேட்குறான், பிசாசு பாருங்க எப்படி கேட்குறான்னு, அந்த நபரை பார்த்து பப்ளிக் கேட்குறான், டு யூ சின் அப்படி கேட்குறான். நீ பாவம் செய்யலையா அப்படின்னு அந்த கேள்வியை அந்த திரு பிரீச்சர்கிட்ட கேட்குறான். நம்முடைய பதில் என்ன? பதில் இருக்கா உங்களுக்கு? இருக்குதா? someone asks you, நீங்கள் பாவம் செய்திருக்கீங்க அப்படி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தனியாக கேட்டால் பரவாயில்ல, பப்ளிக்காக கேட்டால்? அதுக்கு அவன் கொடுத்த பதில் அதான் சொல்ற ஞானமான பதில். பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே இருந்தால் உங்கள் வாயிலிருந்து ஞானம் வெளிப்படும். ஆனால் தான் நமக்குள்ளே இருக்கிற ஆவியான சாதாரணமான ஆவியான அவர் எக்ஸலன்ட் ஸ்பிரிட். ஆனால் தான் ஒரு நபருக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கும் போது அவங்க வாழ்க்கை வேறு விதமாக மாறிவிடும், அவங்க பதிலும் வேறு விதமாக மாறிவிடும். அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் விரும்பி எந்த பாவத்தையும் செய்வதில்லைன்றான். நான் விரும்பி ஆசைப்பட்டு எந்த பாவத்தையும் நான் செய்வதில்லை அப்படின்றான். இன்றைக்கி நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நம்ம யாருமே விரும்பி போய் செய்கிறதில்லைங்க. விரும்பி போய் யாராச்சும் தண்ணி அடிக்கிறீங்களா? விரும்பி போய் யாராச்சும் விபச்சாரம் செய்கிறீங்களா? விரும்பி போய் பேங்கில் போய் கொள்ளை அடிக்கிறீங்களா? விரும்பி திட்டம் போட்டு இந்த அவனை கடுக்கணும், திட்டம் போட்டு இந்த அவனை கவுத்து விடணும், அப்படி நீங்கள் செஞ்சீங்களா? அது வேற கதை. ஆனால் ஆண்டவருக்குள்ளே இருப்பதனாலே நம்ம யாரும் வீலிங்லி நாம் மனதார துணிகரமாக பாவம் செய்ய மாட்டோம். ஏன் சொல்லுங்கள்? சத்திய ஆவியானவர் உள்ளுக்கு இருக்கிறாரு. அப்போ நமக்குள்ள அப்படியே எண்ணங்கத்திலேயோ ஏதோ ஒரு காரியம் வந்தாலும் உடனே என்ன செய்கிறோம்? இயேசு ரத்தத்தினால் அப்புறப்படுத்துகிறோம். பாவம் நமக்குள்ளே வராதபடி நம்ம உடனே தடை செய்கிறோம். யோவான் 1 யோவான் 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க. 1 யோவான் 7, 1 யோவான் 1 இன்னைக்கு 1 யோவான் 1 7லேருந்து 8 வரைக்கும். 1 யோவான் 1 7லேருந்து 8 வரைக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருடைய ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
அல்லேலூயா. நம்ம அவரோடு இருந்தால் ஒளியில் நடந்தால். ஏன் ஒளியில் நடந்தால் என்றால் பைபிள் சொல்லுது, ஒளியில் நடக்கும்போது தான், வெளிச்சத்தில் நடக்கும்போது தான் நமக்கு சில தவறுகளை தெரியும். நாம் செய்கிற நம்முடைய பாவங்கள் ஆண்டு காட்டுவார் வெளிச்சத்தில். அப்போ வெளிச்சத்தில் நடக்கும்போது நம்ம கவனமாக இருப்போம். ஏன்னா வெளிச்சம் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும். அப்போ நம்ம வெளிச்சத்தில் அவரோட ஒரு நல்ல உறவில் இருந்தோமா நம்ம வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம். வாழ்க்கையில் தவறு வரும்போது அது காட்டி கொடுத்துரும். அதில் நம்ம ஜீவிக்காதபடி. வாசனை வாசிங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள்ள இராதா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ இங்கே வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நீதியில் நடந்தோம் என்றால், வெளிச்சத்தில் நடந்தோம் என்றால் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிற இரக்கம் பெறுவான். அப்படி என்றால் பாவத்திலே ஜீவித்து கொண்டிருப்பது வேற, லிவிங் இன் த சீன் வேற. பாவத்திலே வாழ்ந்து கொண்டு பாவத்திலே நாம் ஜீவித்து கொண்டு பாவிகளோடு சேர்ந்து கொண்டு அந்த மாதிரி நம்ம லைஃப் அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் ஆபத்தானது. ஏன்னா பாவத்திலே வாழ்கிறோம். பாவத்திலே வாழ ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சில வேளையில் வாழ்க்கையில் சில மிஸ்டேக்ஸ் காரியம் நடக்கும்போது ஆவியானவர் வெளிச்சம் போட்டு காட்டுறார். உடனே என்ன செய்யணும்? சத்தியம் நமக்குள்ளே இருக்கிறனால, அந்த நீதி நமக்குள்ளே இருக்கிறனால என்ன செய்யுது? அது வெளிச்சம் போட்டு காட்டிடுது. உடனே என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே ரத்தத்தினால சுத்திகரியும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இன்றைக்கி ஊடகம் நம்மளை பார்த்து கேட்குங்க, உங்களுக்கு பார்க்க என்னை பார்த்து கேட்கும், நீ பாவம் செய்யலையா? நம்ம என்ன சொல்ல போகிறோம்? பாவத்திலே வாழ்வதற்கு தேவன் நம்மளை அழைக்கவில்லை. பாவத்திலே ஜீவிப்பதுக்கு தேவன் நம்மளை அழைக்கவில்லை. சுதந்திரமாக எதையும் செய்வதற்கு தேவன் நம்ம அழைக்கவில்லை. அதனால் தான் ஆண்டவர் சொல்றா, உன்னை தானே நீ மறிக்க வேண்டும், உன் சுயம் மறிக்க வேண்டும் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தேவனுக்கு பிரியமில்லாத சில ஆசைகள், சில விருப்பங்கள், எண்ணங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உன் கண் உனக்கு பிரச்சனை இருந்தால் என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? இன்றைக்கி எத்தனை பேர் பிடிங்க போட போகிறீங்க? உன் கைகள் உனக்கு பிரச்சனை இருந்தால் கையை என்ன செய்யுங்க? வெட்டுங்க. கால் தப்பு செஞ்சுன்னா என்ன செய்யுங்க? காலை வெட்டி போடுங்க. நாக்கு போய் சொன்னிச்சுன்னா, நீங்கள் எத்தனை பேருக்கு இன்றைக்கி நாக்கு இல்லாமல் இருப்போம் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் முதலாவது வாயில் வராது முன்பதாக, கண்ணுக்குள்ளே வராது முன்பதாக, இருதயத்தில் வர முதல் இங்கே வருது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன் கண் உனக்கு விரோதமாக பாவம் செய்ய தோண்டிச்சுன்னா பிடுங்கி போடு. அது அர்த்தம் என்ன? சிந்தையில் ஒரே கண் இங்கே தான் வரும். இங்கே வந்துட்டு தான் நேரம் இங்கே போகும். அதனால் என்ன செய்ய, இங்கே போய் அது கர்ப்பத்தரித்து அது வெளியே பாவம் வர காட்டியும் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கேயே கட் பண்ணிடு. ஆமென். இந்த சிந்தையில் தான் நிறையா அந்த பெட்டல் இருக்குது. இந்த சிந்தை தான் அந்த பெட்டல், இந்த போராட்டம் இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த சிந்தையிலே பொறாமை, பெருமை, பல விதமான காரியம் நம்ம வாழ்க்கையில் வரலாம். ஏன்னா பிசாசு கொடுப்பான், அவன் சோதனைக்காரன், சோதிப்பான். அங்கே வரும். நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில், இயேசு ரத்தத்தினாலே அதை நான் அப்புறப்படுத்துகிறேன். ஆமென். அதான் பவுல் சொல்கிறாரு, அரங்கங்களை, பெரிய பெரிய அரங்கங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, சரி ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற அரங்கங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கீழ்ப்படுத்துகிறோன்றார். அரங்கங்கள் என்றால் நம்மளுடைய சிந்தை. அப்போ சிந்தையில் இருக்கிற எல்லா தவறான காரியங்களை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய வேண்டும்? அதை உடைச்சி தள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்மளோட வாழ்க்கையிலே அன்றாடும் சுயத்தை, இயேசு சொல்றார், அன்றாட சிலுவையை சுமக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அன்றாட பிரச்சனைகள், சரீர போராட்டங்கள், எதிர்ப்புகள், சோதனைகள் எல்லாமே இயேசுவின் நாமத்திலே பரிசுத்தாவின் வல்லமையோடு அந்த மனதில் வருகிற எல்லா காரியத்தையும் நாம் கீழ்ப்படுத்த முடியும். அல்லேலூயா. தேவன் நமக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சத்திய வசனத்தை கொடுத்திருக்கிறார். சத்திய வசனம் நமக்கு வெற்றியை தரும். ஆமென். ஆனால் இயேசு உங்களை தானே வெறுத்து என் பின்னால் வாங்கன்னு சொல்லும் போது அன்பானவர்களே, நம் அனுதினமும் இயேசுவை பின்பற்ற அழைத்திருக்கிறோம். நம் வாழ்க்கையிலே சிலுவை மிக மிக முக்கியம். சிலுவை என்றால் மறைத்து போனவன் சிலுவையில் கிடக்கின்றான், சிலுவையில் இருக்கிறான். நீங்களும் நானும் புதிய சிஷ்டியாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றுவது ஒரு சாதாரணமான, ஒரு ஈஸியான, சுலபமான காரியம் அல்ல. அது நம் சுயத்துக்கு மறித்து
ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். எத்தனை பேர் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத பல சரீர காரியங்களை நாம் சிலுவையில் அறைய போகிறோம். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னை ஜீவிக்கிறார். என்னை சிலுவையில் அறைந்து விட்டேன். ஆமென். சிலுவையிலே நான் என்னை அறிந்து விட்டேன், இனி நான் அல்ல என்றாரே. அது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்குள்ளே செய்ய அது கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொண்டு எங்களை நடத்தினதுக்காய் நன்றி. உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களுக்கு உதவி செய்வதாக. தொடர்ந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஞானத்தை தந்து உயர்த்தும், செய்கிற வேலையை ஆசீர்வதியும், கையெடுத்து செய்கிற எல்லா வேலைகளும் ஆண்டவரே செழிப்பாய் மாறுவதாக. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து விசுவாசத்திலே உறுதியாயிருந்து உம் முன்னே நடக்க நீ கிருபை செய்வீராக. தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வந்திருக்கிற உங்கள் அனைவரோடு தங்கி இருப்பதாக என்று ஷலோம் என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.